பற்றி சொன்னால் கொல்லத்தெருவில் ஊசி வைக்கிற மாதிரி ஆகிடும் இங்கே ஈரோடு மக்களிடம் சொன்னால். இருந்த போதிலும் அவரை பற்றி ஒரு வார்த்தைகள் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மிகச்சிறந்த கவிஞர், அனைவருக்குமே தெரியும். நல்ல நூல்கள் நிறைய எழுதியிருக்காரு. நாள் தவறாமல் அவருடைய கவிதைகள் வரும். அதில் வெறுமனே காதல் கவிதை எழுதுன்னு அவர் வல்லவர், அது எனக்கு தெரியும். ஆனால் அது மட்டும் இல்லாமல் சமுதாயத்துக்கான கவிதைகள் நிறைய எழுதுவார். அந்த சமுதாய கவிதைகள் உள்ளபடியே மக்களிடம் ஒரு பெரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது என்றால் அது மிகையில்லை. அப்படிப்பட்ட ஒரு நல்ல கவிஞராக திகழும் தம்பி சிவகுமார் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்ச்சியும் இந்த ஈரோடு மன்றத்தில் தொடங்கி சென்றிருக்கிறார். இந்த கண்ணொழி தருவோம் அறக்கட்டளை என்பதற்கு வித்திட்டவரே சிவகுமார் அவர்கள் தான். தம்பி வித்யாசாகரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவங்க எங்கள் வீட்டில் கடைக்குட்டி. எங்கள் இல்லத்தில் மொத்தம் 12 மருத்துவர் இருக்காங்க. நான் தான் முதல் பையன். 12 மருத்துவர் இருக்காங்க. அப்பா மொடக்குறிச்சியில் தலைமை ஆசிரியர் இருந்தார் கடைசியாக ஓய்வு பெறும் பொழுது. அம்மா சவிதா மருத்துவமனையில் செவிலியராக இருந்தாங்க. அதனால நாங்கள் அனைவருமே மருத்துவத்துறையை தேர்ந்தெடுத்தோம், வித்யாசாகர் உட்பட. ரொம்ப செல்ல அதிகம், கடைக்குட்டினா எப்பவுமே செல்ல அதிகமாக தான் இருக்கும் இல்லையா? எல்லாருமே செல்லம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி செல்லம் கொடுத்தோம். அதில் அவங்க மருத்துவராக முடியவில்லை. ஆனால் ஒரு ஆப்டோமெட்ரிஸ்ட் என்று சொல்லக்கூடிய கண் பரிசோதனை நிபுணராக ஆகிவிட்டார். சரி, இவனுடைய வாழ்க்கை இப்படியே போய்விடுமோ என்று எண்ணப்படுகிற சமயத்தில் அவனுக்குள் ஒரு மறுமலர்ச்சி. கண்ணில்லாத மக்களுக்கு கண் பார்வை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்துடன், நல்ல எண்ணத்துடன் தம்பி வித்யாசாகர் அவர்களை தலைவராக கொண்ட இந்த அறக்கட்டளை மூலமாக கண்ணொழி தருவோம் அறக்கட்டளை இந்த ஈரோடு மாநகரிலும் சுற்றியுள்ள இடங்களில் மிக பிரமாதமாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு உள்ளபடியே என்னுடைய அண்ணன் என்ற முறையில், கண் மருத்துவர் என்ற முறையில் உள்ளபடியே மிக பூரிப்படைந்து நான் பாராட்டுகிறேன். அதற்கு அவருடன் துணை இருக்கக்கூடிய செயலாளர், பொருளாளர் மற்றும் அதனுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும், அதற்கு உதவியாளர்களுடைய அரிமா சங்கத்தினுடைய முன்னாள் ஆளுநர், இப்பொழுதைய ஆளுநர், எதிர்கால ஆளுநர், அரிமா சங்க உறுப்பினர்கள், ஈரோட்டினுடைய நன்மக்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் பாராட்டியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முதல் யார் கண்தானம் கொடுத்தது தெரியுமா உங்களுக்கு? கண்ணப்ப நாயனார். அவர் தான் முதல்ல கண்தானம் கொடுத்தார். அவர் தான் சர்ஜனம் ஆல்சோ, கருவடி மாற்று அறுவை சிகிச்சை முதல் செய்தவரும் கண்ணப்ப நாயனார் தான். அதை பெற்றவர் யாருன்னா சிவபெருமான். சில மதங்களில் இந்த கண்தானத்துக்கு எதிரான கருத்துகள் உண்டு. என்ன காரணம்னா, இந்த பிறவியில் கண்தானம் கொடுத்தோம்னா அடுத்த பிறவியில் நம்ம கண்ணில்லாமல் பிறந்து விடுவோம் என்ற ஒரு மூட நம்பிக்கை இருக்கிறது. அது மூட நம்பிக்கை அப்படிங்கிறதுக்கு அந்த புராண கதையே ஒரு உதாரணம். ஒருவேளை சிவபெருமான் அப்படி அந்த நம்பிக்கை உண்மை என்று நினைத்திருந்தால் தன்னுடைய மிகச்சிறந்த சீடனாகிய கண்ணப்ப நாயனாருடைய கண்ணை தானம் அளிக்க சொல்லியிருப்பாரா? அதுவும் தனக்கு பொறுத்து சொல்லியிருப்பாரா? அப்படிங்கிறத எண்ணி பார்த்தோம்னா நிச்சயமா கிடையாது. ஒரு மனிதன் இறந்த பிறகு உடல் எங்க இருக்கிறது, ஆன்மா மேலே செல்கிறது. ஆன்மாவுக்கு கண், காது, மூக்கு, தொண்டை எதுவுமே கிடையாது. எதுவுமே உருவமற்ற ஒரு அருவம் தான் ஆன்மா. ஆன்மாவில் நம்பிக்கையுள்ளவர்கள், மறுபிறவியில் நம்பிக்கையுள்ளவர்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன், இந்த பிறவியில் கண்தானம் கொடுத்தால் நீங்கள் அடுத்த பிறவியில் அல்லது மேலே செல்லும் பொழுது கடவுளை முழுமையாக காணலாம். கண்ணப்ப நாயனார் அப்படிதான் சிவபெருமானை தரிசித்தார். எல்லாரும் ஒரு சிவலிங்கத்தை போய் பார்த்துக் கொண்டிருந்த பொழுது கண்ணப்ப நாயனார் மட்டும்தான் முழுமுதற் கடவுளாக சிவபெருமானை முழுதாக தரிசித்தவர். அப்போ கண்தானம் செய்தால் கடவுளை தரிசிக்கலாம் என்பதை இந்து மதம் மட்டுமல்ல அனைத்து மதங்களும் அறிவுறுத்துகின்றன. நம்மை விட இலங்கை சின்னஞ்சிறு நாடு. அங்கே கண்தானம் மிக அதிகமாக இருக்கிறது. அதற்கு என்ன காரணம் என்றால், அங்கே ஒரு மருத்துவர் தேசபந்து டாக்டர் FG ஹட்சன் சில்வா என்பவர் ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவராக இருந்த பொழுது இப்படி கண் பார்வையற்று பலர் சாலையில் பிச்சை எடுத்துக் கொண்டிருப்பதை பார்த்த பொழுது, இவர்களுக்கு கண் பார்வை கொடுப்பதற்காக ஒரு கண் மாற்று அறுவை சிகிச்சை செய்தால் அவர்கள் தங்கள் வாழ்வில் பிச்சை எடுக்காமல் உழைத்து சம்பாதிப்பார்கள் அல்லவா என்று ஒரு பன்னாட்டு கண் வங்கியை அங்கே துவக்கினார். ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவராக இருந்த பொழுது அந்த சில்வா. அதற்கு பிறகு ஜெயவர்தனே அந்த நாட்டினுடைய அதிபராக இருந்த பொழுது, அவர் இறந்த பொழுது அவருடைய கண்கள் தானமாக வழங்கப்பட்டன. அப்போ அது ஒரு பீப்புள்ஸ் மூவ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு மக்களினுடைய இயக்கமாக அந்த கண்தானம் இலங்கையில் மாறியது. அதற்கு பிறகு அங்கே இறந்தவர்கள் அனைவரும் கண்களை தானமாக கொடுத்தார்கள். நான் படித்த சங்கர் நேற்றலையா கண் மருத்துவமனையில் 1987-89 காலகட்டத்திலேயே பல கண்கள் இலங்கையிலிருந்து நமக்கு வான உறுதியிலே சேரும். இங்கே அதை பொறுத்துவோம். இதுவரைக்கும் 110 கண்களை இவர்கள் தானமாக எடுத்திருக்கிறார்கள். இந்த கண்கள் தருவோம் அறக்கட்டளை என்றால் உள்ளபடியே நம்ம எல்லாம் இரு கரத்தையும் சேர்த்து பல முறை கைதட்டி அவர்களை பாராட்டுகிறோம். கண்தான விழிப்புணர்வு மக்களிடம் இல்லாமல் இல்லை, நிறைய இருக்கிறது. ஆனால் இறந்த ஒரு துக்க வீட்டில் போய் இந்த இறந்தவருடைய கண்கள் வீணாக மண்ணுக்கு போகிறது அல்லது நெருப்புக்கு போகிறது, அந்த கண்களை தானமாக கொடுத்தால்
2 பேருக்கு அது பார்வை கிடைக்கும். 2 கண்களை ஒருத்தருக்கே பொறுத்ததில்லை, 2 வெவ்வேறு நோயாளிகளுக்கு தான் பொருத்துவோம். அப்ப இருவருக்கு பார்வை கிடைக்கும். பார்வை மட்டுமல்ல, அவர்களுக்கு வாழ்க்கையும் கிடைக்கும் என்பதை எடுத்து சொல்லி அந்த கண்தானத்தை ஊக்கப்படுத்தி அந்த கண்களை தானமாக பெற்று அரசன் கண் மருத்துவமனைக்கு அழைத்து அவர்கள் அதை கண்மாற்று அறுவை சிகிச்சை செய்தார்கள். உள்ளபடியே என்னுடைய இனிய நண்பர் இந்தியா அவர்கள் பிராக்டிஸ் சென்றார். மருத்துவர் பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் அவருடைய மகன் மருத்துவர் அருண் அவர்களுக்கும் அந்த குழுவினருக்கும் என்னுடைய சார்ந்த பாராட்டை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கண்தான அறுவை சிகிச்சை செய்யும்போது அந்த திசுக்காக அந்த கருவடிக்காக அவங்க எந்த சார்ஜும் பண்றதில்லை. அவங்க பண்ற சார்ஜ் கூட ஆபரேஷன் கன்சியூமபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய தியேட்டர் சார்ஜஸ், அந்த உபயோகப்படுத்தக்கூடிய மருந்துகளுடைய சார்ஜஸ் தான் இருக்க முடியும். மருத்துவருக்கோ அதுக்கு அந்த திசுக்களுக்கோ யாருமே சார்ஜ், எந்த கண் மருத்துவ அறுவை சிகிச்சை செய்கிறவங்க, கண் மாற்று கருவடி மாற்று அறுவை சிகிச்சை செய்கிறவங்க யாருமே அதை பண்ணுறது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல சேவையை இந்த அரசன் கண் மருத்துவமனை ஈரோட்டில் வழங்கி கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி பல மருத்துவமனைகள் வழங்கி கொண்டிருக்கிறது. நானும் முதலில் அந்த அறுவை சிகிச்சை நிறைய சேலத்தில் சென்றிருக்கிறேன். தற்போது என்னுடைய பணி சிரமமாக அதிகமான பணி எனக்கு இருப்பதனால் அந்த பணியை என்னால் இப்போது செய்யலாக நிலையிட்டிருக்கிறேன். ஒரு விஷயம் மட்டும் உண்மையாக நடந்தது ஒன்று. நான் முதலில் சங்கரா கண் மருத்துவமனை கோவையில் பணியாற்றி கொண்டிருந்தேன். அப்பொழுது என்னுடன் பணியாற்றிய ஒரு கண் மருத்துவர் கோவையில் இருக்கிறார். அவருக்கு உறவினர் சேலத்தில் இருக்கார். அவருக்கு 2 கண்களும் பார்வை இல்லை. அவர் கண்புரை அறுவை சிகிச்சை செய்த பிறகு கருவடி கெட்டு போச்சு, பார்வை இல்லை. அப்போ அவரை எனக்கு நோயாளியாக அனுப்பினார். பரிசோதனை பண்ணி பார்த்து உங்கள் கருவடி மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சால் பார்வை வரும் அப்படின்ட்டு நான் கருவடி மாற்று அறுவை சிகிச்சை 2 கண்ணுக்கும் செய்தேன். அவருக்கு 2 பேருமே பெண் குழந்தைகள். அவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆகல. இவருக்கு வயசாகிடுச்சு, ஒரு 70 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. அவர் தன்னுடைய மலஜலம் கழிப்பதற்கும் பெண்களுடைய உதவியை தான் எதிர்பார்த்திருந்தார். உணவுவதற்கும் அவருடைய உதவியை தான் எதிர்பார்த்திருந்தார். அப்படி இருந்தவர் இந்த மாற்று அறுவை சிகிச்சைக்கு பிறகு அவர் நல்லபடியாக நடமாடி ரோடில் எலக்ட்ரிக்கல் கம்பத்தில் ஒரு எலக்ட்ரீஷியனுக்கு தான் செஞ்சுருந்தார். அதை பார்த்து நீ தவறான வயதை மாட்டுகிறாய் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருக்கு கண் பார்வை இருந்தது. நான் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 30,000 அறுவை சிகிச்சை செஞ்சிருக்கிறேன், கண்புரை அறுவை சிகிச்சை. அதிலெல்லாம் கிடைக்காத ஒரு ஆத்ம திருப்தி அந்த அறுவை சிகிச்சையில் எனக்கு கிடைத்தது. ஏனென்றால் 2 கண்களும் தெரியாத ஒரு பெரியவருக்கு நம்மால் ஒரு பார்வையை கொடுக்க முடியுது என்று அந்த ஆத்ம திருப்தி கிடைச்சது. அந்த மாதிரி பலருக்கு பணம் சம்பாதிப்பது ஒரு பொருள் தான், செய்க பொருளை திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். இருந்த போதிலும் அதையும் மீறி புண்ணியம் சம்பாதிப்பது அவசியம். அதையும் மீறி பிறருடைய வாழ்வில் ஒளியேற்றுவது அவசியம். அந்த ஒளியேற்றும் பணியை இந்த கண்வழி கருவூர் மரக்கட்டளை, சேலம் வாழ் மக்கள், தம்பி சிவகுமார், தம்பி வித்யாசாகர் உள்ளிட்ட அனைவரும் மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய தந்தை இப்பொழுது உயிரிழந்த நிலை இருந்திருந்தால் அவர் நிச்சயமாக நினைத்திருப்பார். மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை இன்னொன்றான் கொல்லெனும் சொல் என்ற குரலுக்கு ஏற்ப வித்யாசாகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று வாய்ப்பு நன்றி. காலிகிராண்ட் பாசனத்துறை தலைவர் டாக்டர் செல்வரகம் அவர்களுக்கு பொன்னாடை கொடுக்கிறார். அந்த தானம் கொடுத்த அந்த உடம்பு நல்லபடியாக எரியூட்டப்பட வேண்டும், அடக்கம் செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு தொகையை கொடுக்கிறார்கள். அந்த தொகையை வச்சு அவங்க எரியூட்டுறதில்ல வாங்குறோம். ஏன்னா கண்தானத்துக்கு எப்பவுமே விலை கிடையாது, விலை மதிப்பட்டது. இருந்தாலும் ஒரு நன்றி கடனாக அந்த தொகையை அந்த அறக்கட்டளை கொடுக்கிறார்கள். அந்த அறக்கட்டளைக்கு ரூபாய் 35,000 நான் என்னுடைய தொகையாக கொடுக்கிறேன். நன்றி. சரி, நன்கொடை வழங்கிய டாக்டர் செல்வரகம் அவர்களுக்கு அறக்கட்டளை சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐநா சங்கத்தின் வருங்கால மாவட்ட ஆளுநர் திரு பொன்னுசாமி அவர்களை அன்புடன் காவல்துறை இணை இயக்குனர் மற்றும் அரங்கிலும் மேடையிலும் அமர்ந்திருக்கின்ற அனைவருக்கும் என் காலை வணக்கம். ஒரு அற்புதமான அமைப்பு கண்ணறிவும் அறக்கட்டளை. நம்முடைய ஐமாபி இயக்கம் கண்ணுடைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தந்ததன் மூலம் நாம் உலக அளவில் ஒரு பெரிய சாதனையை படைக்க இருக்கின்றோம். அடுத்த கட்டமாக ஐபேங்க்
கண் வங்கியை நிறுவி அதன் மூலம் நாம் அடுத்த இடத்திற்கு செல்ல இருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த கண்ணொளி தர்மம் அறக்கட்டளை இந்த பகுதியில் ஒரு அற்புதமான செயலை செய்து கொண்டிருக்கிறது. அதில் குறிப்பாக நம்முடைய சோழசாமி அறிவா சங்கம் சார்ந்த செயலர் சேவை அவர்கள் அற்புதமான ஒரு சேவையை ஆற்றிக் கொண்டிருக்கின்றார். இந்த ஆண்டு நாம் அவரை வெளிக்கொண்டிருப்பதன் மூலம் நம்முடைய அறிவா சங்கம் பெரும் பெருமை கொள்கின்றது. வரும் காலங்களிலும் இந்த இயக்கத்தின் மூலம் நாம் பல சாதனைகளுக்குரிய இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமைகிறது. அந்த வகையிலே நாம் கண்ணொளி திட்டத்தோடு உடல் கவனத்தையும் நாம் எடுத்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் போது உயிர் அதாவது உடல் உறுப்பு குறைந்தவர்கள் அதன் மூலம் பயன்பெற ஒரு அற்புதமான நிகழ்வாக அமையும். வரும் காலங்களில் நாம் இதை முன்னெடுக்க வேண்டும் என்ற என்னுடைய வேண்டுகோளோடு ஒரு மன்னிக்கவும் ஒரு சின்ன ஒரு அவசர வேலை ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் 10:30 மணிக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருந்தது. போக வேண்டிய காரணத்தால் நான் உங்களது விடையிலிருந்து வெளிப்படுகிறேன். நன்றி, வணக்கம். மதிப்புக்குரிய அரிமா சங்கத்தின் முன்னாள் மாவட்ட ஆளுநரும் சோழசாமி அரிமா சங்கத்தின் பட்டய தலைவருமான பி. சந்திரசேகர் ஐயா அவர்களை அழைத்து அவர்களை சிறப்புரையாற்ற வேண்டுகிறேன். அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். ஒரு அற்புதமான நிகழ்வு, வாழ்க்கைக்கு மிக ஒரு புண்ணியம் தருகிற ஒரு நிகழ்வாக நான் கருதுகின்றேன். அதுவும் இந்த நிகழ்வை ஏற்று நடத்துகின்ற சோழசாமி அறிவா சங்கத்தின் வருங்கால செயலராக இருக்கின்ற அறிவா வித்தியாசாகர் செய்கின்ற பொழுது அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. டாக்டர் அவர்கள் பேசும்போது சொன்னார்கள், இதற்கு வித்திட்டதே கண்ணப்பர் தான் என்று. ஆனால் எல்லாரும் அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் சாமி காலிலேயே படக்கூடாது, காலில் பட்டால் அது குற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் கூட அந்த கடவுளே ஒரு புண்ணியமான காரியத்தை செய்கின்ற போது ஏற்றுக்கிறதும் கடவுள் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதற்கு கண்ணப்பரும் ஒரு சாட்சி. ஏனென்றால் ஒரு கண்ணை வைத்துவிட்டு இரண்டாவது கண்ணை புடுங்கி வைக்கின்ற பொழுது அந்த சிவனுடைய கண்ணில் காலை வைத்துத்தான், அது அடையாளத்துக்கு காலை வைத்துத்தான் தன்னுடைய இரண்டாவது கண்ணை எடுத்து வைத்ததாக ஐதீகம் சொல்கிறது. அந்த வகையில் ஒருவர் நல்லதை செய்கின்ற பொழுது அது எல்லாமே ஏற்றுக்கொள்கின்ற அதை நடத்துகின்ற ஒரு சிறப்பு இந்த கண்ணப்பர் தான் அதற்கு ஏற்படுத்தி கொடுத்தார்கள். நம்முடைய மாவட்டத்தில் 3 to 4 PE மாவட்டத்தில் அப்பொழுது 3 to 4 P2ஆக இருந்தது. அந்த மாவட்டத்தில் அப்பொழுது ஒரு கண்தானம் கூட குற்றதில்லை. ஆனால் ஆளுநர் அவர்கள், இது போன்ற ஆளுநர் அவர்கள் கூட்டு மாவட்ட அளவில் 4 கூட்டம் நடக்கும். அதில் மற்ற எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வருவாங்க. வந்து எல்லா கவர்னரும் பேசும்போது எங்களுடைய மாவட்டத்திலிருந்து 100 கண்தானம், 200 கண்தானம், 500 கண்தானம் எடுத்தார்கள் என்று சொல்வார்கள். அப்பொழுது நம்ம மாவட்டத்திலிருந்து ஒரு கண்தானம் கூட எடுக்க மாட்டோம். அதில் ஒரு விழிப்புணர்வே இல்லாத இருந்துச்சு. இதே நம்முடைய வேலூர் அறிவா சங்கம் முசிறி அறிவா சங்கத்தோட ஒரு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் அந்த சங்கத்தோடைய செக்ரட்டரி வந்து அந்த ரிப்போர்ட் வாசிக்கின்ற பொழுது எங்கள் சங்கத்தின் சார்பாக நாங்கள் 50 ஜோடி கண்களை தானமாக பெற்றிருக்கிறோம் என்று சொன்னது போல, அப்பொழுதுதான் அதை எப்படி செய்கிறீர்கள் என்று அதை கேட்டு வேலூர் அறிவா சங்கம் தான் நம்மளுக்கு மாவட்டத்திற்கு கண்தானை வித்திட்ட ஒரு சங்கம் வேலூர் அறிவா சங்கம் தான். அதன் மூலம்தான் வந்து நம்முடைய மாவட்டத்தில் வந்து கண்தானம் எடுப்பதற்கு அது உறுதுணையாக இருந்தது. இன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட்டு மாவட்டம் நம்முடைய மாவட்டம் தான் கண்தானத்தில் சிறப்பாக இருக்குது. அதுக்கு ஒரு அதே போன்று
இப்பொழுது சோழ சேவை சங்கத்துக்கே வந்து இதுவரை ஒரு 4 கண்டான 5 கண்டான எடுத்தாவே பெருசாக இருந்துச்சு. ஆனால் அந்த கடவுளாக பார்த்து அமைச்ச மாதிரி இன்னைக்கு வித்யாசாகர் வந்து உண்மையிலேயே நாங்கள் கூட அவர் கேட்கல, அவராக வந்து நான் வந்து சங்கத்தில் சேர்ந்துக்கிறேன்னா அப்படின்னு சொன்னார். நாங்களும் இப்படித்தான் தேடிட்டு இருக்கிறோம் அப்படின்னு உடனே கடைசி லாஸ்ட் இயரில் சேர்ந்து 1 வருஷம் தான் ஆகுது. ஆனால் 1 வருஷத்துலேயே இன்னைக்கு மாவட்ட அளவில் வந்து கவர்னரே பாராட்டுற அளவுக்கு ஒரு அறிமுகம் வந்திருக்காருன்னா அது விஜயசாகர். போல கவர்னர் வந்துன்னா அன்றைக்கே சொன்னோம், அந்த கண்காணத்துக்கு வந்து நம்முடைய மாவட்ட தலைவராக நம்ம வித்யாசாகர் போட்டிருக்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன மாப்பிள்ள போட்டுக்கலாம் அப்படின்னாரு. ஏன்னா நீங்கள் வந்து கணேஷ் அவர்கள் வந்துருக்கிறாருன்னா சிவகாசியிலிருந்து வந்திருக்கிறாரு. எனக்கு அவர் முன்னையே எனக்கு அவர் பரிச்சயமானவர் அதிகமா கணேஷ் அவர்கள். இன்னைக்கு வந்து நேற்று இரவோட 4876 கண்கள் அவர் மட்டும் தானமாக பெற்றுக் கொடுத்துருக்கிறாருன்னா இதுதான் வந்து எவ்வளவு பணம் காசு இருக்கிறது முக்கியம் இல்லை. நான் ஒரு ஏறக்குறைய ஒரு 10,000 பேருக்கு வந்து அவரால் வந்து ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கிறார் அப்படின்னா அதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய புண்ணியமாக. நான் ஏறக்குறைய அவருக்கு ஒரு 10-20 வருஷமா பார்க்குறேன். அன்னைக்கு எப்படி தானே அதே மாதிரி தான் நீங்கள் இருக்கிறார், எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் 20 வருஷம் வயசு தான் சொல்லுவாங்க, வயது ஒரு நம்பர் அப்படிப்பாங்க. அது யாருக்கு பொருந்தது? அது நம்ம கணேசருக்கு பொருந்தது. அந்த வகையில் மிக அற்புதமாக இந்த கண்தானத்திற்கு சிறப்பாக செயல்படுத்தவர் நம்ம கணேஷ் அவர்கள். அதே போன்று இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த கண்தான் எடுக்கிற அப்படின்னாலே அது எல்லாரும் டக்குன்னு எல்லாத்துக்கும் நான் வர்றது அரசன் தான் வருது. அரசுன்னு சொல்லிட்டா டக்குன்னு அந்த நேரத்தில் வந்து கரெக்டாக எடுத்துருவாங்க அப்படின்ட்டு அந்த வகையில் வந்து இந்த கண்தான அளவுக்கு எடுத்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் அரசன் ஹாஸ்பிட்டலில் ஒரு முழு காரணம் இருக்குது. ஏன்னா அவங்க தான் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. இன்னைக்கு அவங்க அப்பா வழினா மகன் வந்திருக்கிறாரு. அந்த வகையில் அவங்களுக்கான பாராட்டுகள். அதே மாதிரி சிவகுமார் சார் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்முடைய மாநாட்டிலே வந்து ஒரு அற்புதமான உரையாற்றுகிறார் நம்முடைய மாவட்டத்தில். ஏன்னா அவர் வந்து அந்த பதவியிலையும் நம்பர் 1 இருக்கார். அதே மாதிரி பேச்சிலையும் சிறப்பாக இருப்பார். அதே மாதிரி சேவையும் சிறப்பாக இருப்பார். அந்த வகையில் வந்து எல்லாத்துக்கும் அமையாது, இது யாராச்சும் ஒருத்தருக்கு தான் அமையும். அதாவது நல்லதே நினைக்கும் போது நல்லதே நடக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்முடைய சிறப்பு அவர் சிவகுமார் தான் அது வந்து சாரும். அந்த வகையில் இன்றைக்கி அவருடைய சிறப்பு வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுகள். இன்றைக்கி வித்யாசாகர் வந்து இன்றைக்கி 110 கண்தானம் எடுத்துக்கிறார் அப்படின்னா அதுக்கு திருச்செங்கோடு அறிமுக சங்கத்து அறிமுக சேனியகுமார் வந்து ஒரு முழு காரணம். ஏன்னா ஒரு பல ஆண்டுகளாக சேனியகுமார். அதே போன்று இன்றைக்கி சோழசேனை அறிமுக சங்கத்துக்கு வந்து நிறைய பேர்த்த வந்து இன்றைக்கி வித வச்சிருக்கிறாரு. எங்களுடைய வருங்கால தலைவர் அடுத்த ஆண்டு வெள்ளி விழாவின் தலைவர் அறிமுக வேலுச்சாமி இன்னைக்கு வந்திருக்கிறாரு. அவர் தான் வந்து இந்த கண்தானத்துக்கு முதல் எல்லாத்தையும் கூப்பிட்டு இது பண்ணுவார். அதுக்கப்புறமா வேலாயுத வந்தார். அப்புறம் இப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து MC தங்கவேலை வந்து வித்யாசாகர் வந்து உட்பட அவரும் ஒரு மோட்டிவ் ஆகிட்டார். இதுக்கு அதனால தான் படம் பிடிச்சிட்டு இருக்கிறாரு எல்லாருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அறிமுக செல்வமணி வந்து இன்றைக்கி ஏறக்குறைய இந்த ஒரு 6 மாத காலத்தில் ஒரு 10 இதோட கண்களை தானாக பெற்றதுக்கு செல்வமணி ஒரு காரணம். இதெல்லாம் வந்து ஒருத்தர் அப்படியே ஃபாலோ பண்ணுறதுனால தான் இன்றைக்கி கண்களை தானமாக பெற்று கொடுத்துருக்குறோம். அதில் இருக்கிறதுலையே பெரிய புண்ணியம் அந்த கண்களை தானமாக பெற்று தருவது. அந்த வகையில் ஒரு அற்புதமான சேவையாற்றி இது ஒரு 1 ஆண்டு காலத்தில் சொல்லுவார், ஆனால் எப்படியாச்சும் 100 கண்தானம் எடுத்துகிட்டு அது பெரிய சக்ஸஸ்னா அப்படிம்பார். அவர் சொன்னதுக்கு மேலே 10% சேர்த்தியே எடுத்துட்டார். அந்த வகையில் இன்றைக்கி 110 கண்களை தானமாக ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 220 பேர்த்துக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கிறாருன்னா இதுதான் உண்மையிலே வந்து வித்யாசாகருடைய மிகப்பெரிய பெருமை. இது போன்று எல்லாரும் ஒரு வித்யாசாகராக இருக்கிற பொழுது நாட்டில் வந்து கண்ணுக்கு வந்து பஞ்சமில்லாத போயிடும். அந்த வகையில் நாம் தான் கொஞ்சம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி டாக்டர் சொன்னதால அதை எரிக்கிறது வேஸ்ட்டாக போயிடுது, அதே மாதிரி புதைச்சாலும் வேஸ்ட்டாக போயிடுது. இது மாதிரி 2 பேர்த்துக்கு பாயம் கொடுக்கின்ற பொழுது நம்மளுக்கு ஒரு சிறப்பு, நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். நம்மளால் ஒரு 2 பேர்த்துக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கோமே அப்படின்னு ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை நீங்கள் அத்தனை பேரும் கொண்டாட வேண்டும் என்று கூறி இந்த விழாவை சிறப்பாக எடுத்த அறிமுக வித்யாசாகருடைய பணி இன்னும் பல சிறக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மதிப்புக்குரிய திருச்செங்கோடு ரோட்டரி சங்கத்தில் முன்னாள் தலைவர் திரு ராஜா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன்.
அன்புக்குரிய சோழசாமி அறிமுக சங்கத்தின் வருங்கால தலைவர் திரு வேலு அண்ணனை மேடைக்கு அளிக்கிறேன். சிவகாமி பிரைட் விஷன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நம்ம கண் தானத்துக்கு எல்லாத்துக்கும் முன்னோடியாக வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஐயாவை சில வார்த்தைகள் பேசுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கண்ணை இமை காக்க இறந்த பின்னும் காக்க கண் பின்னொருவர் காண கொடுத்து ஒரு சில வார்த்தைலாம் சொல்லியிருக்காரு. ஏன்னா நான் 1293 கல்லூரிகளில் ஐ அண்ட் ஆர்கன் டொனேஷன் அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்தியிருக்கேன். அதன் பலனாகத்தான் எனக்கு இந்த அச்சீவ்மெண்ட் 4876 ஜோடி என்னால் எடுக்க முடிஞ்சதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் கல்லூரி மாணவிகள் தான். ஏன்னா இந்த ஏரியாவில் உள்ள எல்லா கல்லூரிக்கும் நான் வந்திருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடய புக்கில் கூட ஈரோடு வெள்ளாளர் காலேஜ் தான் அந்த ஃபோட்டோ தான் இந்த காலேஜில் அந்த ஃபோட்டோவில் ஃப்ரெண்ட்லேயே இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அச்சீவ்மெண்ட் மாணவர்கள் மத்தியில் விதைச்சனால தான் அந்த கண்ணை பாருங்கள். அதனால் ஜானகி அம்மாள் கல்லூரியில் ஒரு மாணவி சொல்லி தான் அந்த கண் எடுத்திருக்கேன். இது ஒரு மாணவன் சொல்லி தான் இந்த கண் எடுத்திருக்கேன். ஸோ எனிவே ஒரு நாளைக்கு ஒரு கண் எடுக்கிறது உறுதியாக இருக்கும். அந்த அளவுக்கு தான் இன்றைக்கி சிவகாசி நல்லா பிரைட்டாக கொடுத்துட்டோம். அதனால தான் இன்றைக்கி விருதுநகர் டிஸ்ட்ரிக் தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்குது கண்தானத்தில். அது மட்டும் கிடையாது, இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு 2ஆம் இடத்துல வர காரணமும் அதுதான். ஃபஸ்ட் ப்ளேஸில் நமக்கு குஜராத் இருந்தால் கூட 2ஆம் இடம் இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது தமிழ்நாடு. அந்த அளவுக்கு நம்ம அவேர்னஸ் ப்ரோக்ராம் அதிகமாக கொண்டு வரணும். ஆக்சுவலி இந்த ட்ரஸ்ட்டு ஆரம்பித்தது ரொம்ப நல்லது. ஏன்னா முன்னாடி இந்த மாதிரி யார்கிட்ட லிங்க் பண்ண தெரியாது. முன்னாடி இந்த டிஸ்ட்ரிக்டில் தனபால் ஒரு ஆள் இருந்தார் பிளட் கேம்பில். அவர் நிறைய காலேஜிலெல்லாம் இங்கே ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. அதற்கப்புறம் இன்றைக்கி இந்த அச்சீவ்மெண்ட் இது ஏன் மெயினாக எடுக்க காரணம் சொன்னால், ஒரு லேடி டாக்டர் அடிக்கடி எனக்கு எடுத்து கொடுத்துருந்தாங்க. இந்த ஊரில் நந்தினி மேடம் மாதிரி இல்லை. அவங்க எப்போ சொன்னாலும் கால் பண்ணால் எடுத்து வந்துட்டு தான் இருந்தாங்க. இது இப்போது டே டைமில். அப்போ சொல்லுவாங்க, சார் ராத்திரி வரமாட்டேன் அப்படின்னாங்க. சரி சொல்லி ராத்திரிக்காக ஒரு ஆளை செட் பண்ண, ஒரு டாக்டரை செட் பண்ணேன். அவர், சார் ஒரு டைம் கூப்பிடுங்க, சும்மா குளிச்சுட்டு இருக்க முடியாது, ஒரு டைம் சொல்லுங்கள், அப்புறம் நான் வரமாட்டேன்றார். சரி அப்போ பார்த்தா அவரும் லாய் கிடையாது. அப்போ இந்த லேடி டாக்டர் நினைச்சாங்கன்னா, ஒரு டைம் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் பர்சன் அங்கே இறந்துட்டார். ஸோ நம்ம பப்ளிக்கில் நல்ல உள்ள ஒரு ஆளை இறக்கும்போது எடுத்து அந்த வால் போஸ்ட்டை இதே மாதிரி நம்ம ஊர் ஃபுல்லாக ஒட்டிட்டோம்னா நல்லா ரீச் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் இறந்துட்டார். அந்த இறந்த டைமில் தான் நான் அவங்கள கூப்பிட்றேன். அப்போ அந்த அம்மாட்ட நான் கூப்பிட்றது லேண்ட்லைனில் கூப்பிட்றேன். லேண்ட்லைனில் கூப்பிடும்போது அந்த அம்மா, நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன், நான் கொடைக்கானல் இருக்கேன்ட்டாங்க. அப்போ தான் நினச்சேன் லேண்ட்லைனை நம்ம கொடைக்கானலில் கொண்டு போக முடியும்னு நினச்சேன். ஏன்னா அது ஆரம்ப காலத்தில். சரியா, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நம்ம இந்த ட்ரைனிங் நம்ம எடுக்கலைன்னா இதில் சக்ஸஸே ஆக முடியாதுன்னு தெரிஞ்சு தான் இந்த கண் எடுக்கிறதுக்கு நான் படிச்சுக்கிட்டேன். எனக்கு இத்தனை வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4000 ஜோடின்னு வச்சுக்கோங்களேன். 4000 ஜோடியை இனிகுலேட் பண்ணும்போது கூட இது வரைக்கும் எந்த டிஃபால்ட்டும் வந்தது கிடையாது. ப்ளீடிங் வந்தாலும் சரி, எது வந்தாலும் இமீடியட்டாக நான் அரெஸ்ட் பண்ணி க்ளீனாக வச்சுருவேன். எனக்கு 2 கண்ணையும் எடுத்துகிட்டு பிளட் சாம்பிள் எடுக்கிறதுக்கு 5 நிமிஷத்துக்குள்ளே வெளியே வந்துடுவேன். ஆனால் இதே இது இப்போது அரவிந்திலேருந்தோ யாராவது ஒரு ஹாஸ்பிட்டல் வந்தாச்சுன்னா நியர்லி ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே அங்கே உட்காந்துருவாங்க. அதே மக்களுக்கு ஏன்னா இப்போ உள்ள மக்கள் என்ன சீக்கிரமாக முடிக்கணும், எதுனாலும் சரி இழுத்து அப்புறம் நம்ம உட்காந்துட்டு டைமிங்கெல்லாம் பாஸ் பண்ணியாச்சுன்னா அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. ஸோ அதனால் மேக்ஸிமம் இப்போ நான் அங்கே டாக்டர் சொன்னால் தான் தெரியும். நான் ஆடிட்டர் சொன்னேன், என்ன இவனுக்குமே தெரியாது. ஸோ அங்கே டாக்டர் கணேஷ் இருக்காரா, உடனே இமீடியட்டாக கால் பண்ணு. ஏன்னா இப்போ ஒரு டெத் ஆச்சுன்னா எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறது நான் லைன்ஸில் சிவகாசி லைன்ஸ் கிளப் ஆஃப் சிவகாசி கிராக்கர் சிட்டியில் நான் சார்ட்டர் பிரசிடெண்ட்டு. அதே மாதிரி இந்த சிவகாசி பிரைட் விஷன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் நான் ஒரு ஃபவுண்டர் சேர்மேன். ஸோ இதெல்லாம் இருந்தால் கூட என்னோடய நண்பர்கள் யார் தெரியுமா, லைன்ஸ் மட்டும் கிடையாது. லைன்ஸில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் போயிருக்கேன். எல்லா டிஸ்ட்ரிக்ட் கவர்னரும் என்ன தெரியும். மேக்ஸிமம் லைன்ஸ் மட்டும் இல்லாமல் ரோட்டரி கிளப்பு அத்தனை பேர் எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஜேசிஸில் வச்சுருப்பேன். அதே மாதிரி அதிகமாக வச்சுருக்க இந்த ஆட்டோக்காரன், ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸு, அது போக ஆம்புலன்ஸ் ஓனர்ஸு, வெட்டியான்ஸ். ஏன்னா இவங்களுக்கு தான் டெத் ஆனால் உடனே தெரியும்.
ஸோ ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இன்றைக்கி ஒரு ஆக்சிடென்ட் கேஸ்னால் உடனே இமீடியட்டாக எனக்கு கால் வந்துடும். சார் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் கேஸில் இறந்துட்டாங்க, கொஞ்சம் வயசு தான் பையன், நீங்கள் வந்து கேட்டு பாருங்கம்பாங்க. உடனே நான் அங்கே போயிடுவேன். ஏன்னா இறந்த பையன் வந்து நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 8 வயசு குழந்தையிலேருந்து நான் கண் எடுத்திருக்கேன். அந்த மாதிரி உள்ள ஸ்டேஜில் வந்து கொடுக்குறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் வந்து 80 வயசில் ஆள்கிட்ட ஈஸியாக நம்ம வாங்கிடலாம். ஆனால் இந்த யங் ஸ்டேஜ்லேருந்து நம்ம அந்த கண் எடுக்கணும்னு சொன்னால் அவங்க வீட்டுக்காரங்கிட்ட, ஏன்னா அவங்க வந்து அழும்போது நம்ம கேட்கக்கூட முடியாது. அந்த மாதிரி உள்ளவங்ககிட்டையும் போய் பெர்மிஷன் வாங்கி நம்ம எப்படினாலும் யோசிச்சு பாருங்கள். 4 குழந்தைங்களுக்கு பார்வைக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு எப்படியா நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி எங்கள் மோர்ச்சேரிக்கு பக்கத்தில் போய் உட்காந்து நான் போய் உட்காந்துருப்பேன். ஸோ அந்த மாதிரி நிறைய எடுத்திருக்கேன். அந்த எடுத்து தான் இன்றைக்கி இந்த அச்சீவ்மெண்ட். அதனால் நல்ல விஷயந்தான். ஏன்னா நம்ம வந்து பார்வை இருந்து பார்வை இழந்தவர்களுக்காக இந்த அற்புதமான சேவையை பண்ணுறோம். அதனால் நீங்கள் இதில் மெயினாக வந்து நிறைய இடத்துல வந்து கண் கொடுத்த ஃபேமிலியிலேருந்து வந்திருப்பீங்க. நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே விஷயம் என்னன்னு சொன்னால், கண் எடுத்துகிட்டு அப்புறம், அதாவது உங்கள் வீட்டில் வந்து அவங்க கண்ணை எடுத்துகிட்டு அப்புறம் அந்த கண்ணில் ஏதாவது வித்தியாசம் இருந்ததா, ஏன்னா நிறைய பேர் அதுதான் செய்வாங்க. ஒன்று வந்து இங்கே கண்ணை கொடுத்தா மேலே போய் பார்வை இல்லைன்னு சொல்லி பழைய மிஸ்பிலீஃப் இருந்துச்சு. அதுக்கு அடுத்து வந்து அது போயிடுச்சு. அடுத்து வந்து என்ன ஆகுது தெரியுமா, இங்கே கண்ணை கொடுத்தா மேலே பார்வை போகிறத விட நிறைய விஷயங்கள ட்ராபேக்ஸ் நிறைய ஒன்று ஒன்றா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ 2 நோட்டீஸ் தரேன். இந்த 2 நோட்டீஸில் வந்து ஒன்று கண்தானத்துக்காக மேக்ஸிமம் உள்ள நோட்டீஸில் இருக்கும். அடுத்து கண் நலம் பாதுகாப்புக்காக நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். கண்ணலம் பாதுகாப்புன்னு சொன்னால் அடுத்து வந்து நமக்கு பார்வை இழப்பு இல்லாமல் இருக்க என்னென்ன செய்ய வேண்டும். ஏன்னா குழந்தைகளை பொறுத்தவரை இன்றைக்கி வீட்டில் நீங்கள் உங்கள் குழந்தை டார்ச்சர் பண்ணிச்சுன்னா கூட நீங்கள் உடனே என்ன செய்வீங்க, ஒரு கேமில் அப்படி லோடு பண்ணி குழந்தை கையில் கொடுத்துறீங்க. ஆக்சுவலி நீங்கள் வந்து உங்கள் குழந்தையோட கண் பார்வையை இழப்பதற்கான வாய்ப்பை நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. அது மேக்ஸிமம் யாருமே சொல்லித்தரதில்லை. அதனால் தயவுசெய்து அந்த நோட்டீஸில் வந்து உங்களுக்கு கண் நலம் ஒரு பாதுகாப்புன்னு சொல்லி நோட்டீஸ் ஒன்று போட்டிருக்கேன். ஏன்னா இந்த 2 நோட்டீஸுமே வந்து கல்லூரிகளில் ஃபஸ்ட்டில் நான் போன உடனே அவங்க கையில் கொடுக்குற நோட்டீஸ் இதுதான். இதை தான் அவங்களை படிக்க சொல்லுவேன். அதுக்கப்புறம் தான் விஷன். அந்த விஷுவல் நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் அது நம்ம கரெக்டாக செய்வோம். நம்ம எப்படி கண்ணை எடுக்கிறோம், அது எந்த மாதிரி வருது, அப்புறம் கண்ணுக்கு அடுத்து எடுத்ததுக்கப்புறம் ஏதாவது விகாரமான தோற்றமாக இருக்கா, இதுதான் முக்கியம். ஏன்னா நிறைய பேர் கண்ணு கொடுக்க முன்னாடி கண்ணை தோண்டிட்டு போயிடும், கண்ணை ஓட்டையாக்கிட்டு போயிடுவோம்பாங்க. அப்போ கண்ணை ஓட்டையாக இருந்தாச்சுன்னா எவ்வளோ அசிங்கமாக இருக்கும். ஸோ அந்த விகாரமான தோற்றத்தை அவங்க உண்டு பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் கொடுக்கறது இல்லை. ஆனால் அந்த மாதிரி கேட்டகரியெல்லாம் இன்றைக்கி எங்கள் ஏரியாவில் எங்கே ஒரு டெத் ஆனாலும் இமீடியட்டாக கால் வந்துடும். மெயினாக வந்து ஃபஸ்ட்டில் வந்து மாணவர்கள் மத்தியில் நான் விதைச்சதுனால ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலேருந்து ஒன்று அவன் வீட்டில் தான் கன்வின்ஸ் வாங்கி எனக்கு கால் பண்ணுறான். பக்கத்து வீட்டில் இருந்தால் சார் எங்கள் வீட்டு பக்கத்தில் இறந்துட்டாங்க, அவங்களுக்கு இத்தனை வயசு, நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இன்ஃபர்மேஷன். ஸோ இன்ஃபர்மேஷன் கொடுத்தா நான் வந்து ஒரு 9 பேர் வச்சுருக்கேன். இப்போ நான் இல்லையா, என் ஃப்ரெண்டு ஒரு 4-5 பேர் இருப்போம், நீங்கள் போய் கேளுங்கன்றுவேன். போகும்போது எப்போவுமே கேங்காகவே போங்க. 3 பேர் போவாங்க. 3 பேர் அப்போ சரியா இல்லையா, அடுத்து அவங்க வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச வேறு யாருக்கா சொல்லி அவங்க 3 பேரை திருப்பி அனுப்பிவிடுவேன். ஸோ எனிவே மேக்சிமம் அதை வந்து கீழே தீயுக்கோ மண்ணுக்கோ இரையாக்காமல் மனிதனின் கண்களுக்கு விதைப்பதற்காக இந்த சேவையை நான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் மேக்சிமம் இன்றைக்கி இந்த அற்புதமான கண்ணெழுதறிவோம் அறக்கட்டளை நிர்வாகி நம்ம வித்யாசாகரனுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல சல்யூட் கொடுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஆரம்பத்தில் இவர் இப்போ ஆரம்பித்தப்போ இவருக்கு இவ்வளோ சப்போர்ட்டு. ஆனால் அன்னைக்கு ஆரம்பிக்கும் போது என்ன வையத்தான் செஞ்சான். லைன்ஸ் இயக்கத்திலேருந்து நல்லா செய்யுங்கிறாங்க, செஞ்சுட்டு அவங்க ஒதுக்கிடுவாங்க. ஏன்னா அவங்க வீட்டில் ஒரு டெத்து வந்தால் கூட எனக்கு கால் பண்ணுறது இல்லை. உண்மைதான், இது இப்போ இல்லை, இது ஆரம்ப இடத்து சொன்னேன். இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி வந்து எல்லாருமே சரி, எல்லோரும் இந்த கண்ணொளி திட்டத்துக்கு அழகாக, ஏன்னா லைன்ஸோட முக்கியமானதே இந்த கண்ணொளி திட்டம். ஹெலன் கெல்லர் தான் இதுக்கு நமக்கு முன்னோடி. அந்த டைமில் வந்து ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. அதில் கூட நம்ம சாதிச்சு, ஏன்னா நான் 1997 என்னமோ தான் இந்த அரிமா இயக்கத்தில் சேர்ந்தேன். என்றைக்கும் கவர்னர் ஆகிக்கலாம், ஆனால் கவர்னர் ஆகிறதுல எனக்கு எந்த விருப்பமும் கிடையாது. ஏன்னா எந்த பெனிஃபிட் எனக்கு இல்லை. 3 ஆண்டு எனக்கு தொழில் போயிடும், 3 ஆண்டு என்னோடய சேவை போயிடும். அப்புறம் என்ன ஆகும் தெரியுமா, ப்ரெஸ்டீஜ் பார்க்க ஆரம்பிச்சுவேன். இது அப்படி கிடையாது. யார் எப்போ கூப்பிட்டாலும் எங்கேனாலும் போகலாம். எந்த வீட்டில் அவங்க யாராக இருந்தாலும் சரி நான் போய் உட்காந்துருவேன். ஆனால் நம்ம வந்து அடுத்து அதில் போக முடியாது. அதுக்காகத்தான் எங்கள் டிஸ்ட்ரிக்டில் எதுவுமே நான் நிற்கிறேன்னு சொன்னால் போதும், எனக்கு வந்து ஆப்போசிட் கேண்டிடேட் இல்லாமலே ஜெயிச்சிடலாம். அந்த அளவுக்கு 2-3 ட்ரிப்லாம் வந்துச்சு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி போகவே இல்லை. இது வரைக்கும் சைட் ஃபர்ஸ்ட் டிசி இல்லைனா ஐ டொனேஷன் டிசி தான்
லாஸ்ட் 20 இயர்ஸாக வந்திருக்கேன். ஏன்னா 2020 தான் என்னை ஒரு சங்கத்தில் தலைவராக்குனாங்க. தலைவராக்கின உடனே நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் தான் ஒருத்தனும் ஒன்று ஒன்றா செய்வாங்க. நாங்கள் வந்து பிளட் டொனேஷன் செய்கிறோம், இல்லைனா இந்த ஒரு செய்யுங்கன்னு சொன்னால் யாரோட ஹெல்ப்பு? டாக்டர்ஸ் எடுப்பாங்க. நம்ம வந்து ஒரு சிம்பிளாக ஒரு போஸ் இங்கே ஃபோட்டோவுக்கு நாளைக்கு காலை பேப்பரில் வருதா இதுக்காக நம்ம உட்காந்துட்ருப்போம். ஆனால் எனக்கு அது பிடிக்கலை. சுயமாக செய்யணும், அது உண்மையிலே மக்களுக்கு ரீச் ஆகணும். அதுக்காக தான் இந்த அற்புதமான சேவையான இந்த கண்தானத்தை நான் எடுத்தேன். கண்தானத்தை எடுத்து அதை செயல்படுத்தணுங்கிறக்காக தான் கம்ப்ளீட்டாக கண்ணை எடுக்கிறது வரைக்கும் படித்து இன்றைக்கி அதை செயல்படுத்திகிட்ருக்கேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு இதை செய்கிறது சொல்கிறது ஈஸி, அதை செஞ்சு வந்தால் தான் அவ்வளோ தூரம். என்ன யோசிச்சு பாருங்கள், ஒரு காலேஜில் இன்றைக்கி காலேஜில் சென்னையில் எவ்வளோ காலேஜில் ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருப்பேன், அடுத்த காலேஜ் திண்டலில் வெள்ளாளர் காலேஜுக்கு வந்திருப்பேன், அடுத்து கேஎஸ்ஆர் காலேஜ் திருச்செங்கோடு போயிருப்பேன். ஸோ இது வந்து அந்த ட்ராவலிங்கே எனக்கு நிறைய டைமிங் போகும். ஆனால் எந்த விதமான பேமெண்ட்டும் வராமல் இன்றைக்கி வந்து அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராமுக்கு 15,000 ரூபா மினிமம் வச்சுக்கோங்க. அதாவது ட்ராவலிங் சார்ஜ் இல்லாமல். அப்படின்னா 1293 கல்லூரிகளில் ப்ரோக்ராம் பண்ணால் எவ்வளோ ரூபா செலவாயிருக்குன்னு பாருங்கள். அடுத்து இந்த ஐ டொனேஷனுக்கு நம்ம நீங்கள் இப்போ தான் சார்ஜ் கொடுத்துருந்தீங்க, நாங்கள் அங்கே கொடுக்குறது இல்லை. அப்படிலாம் கொடுத்தாச்சுன்னா அப்போ நிறைய பெரிய நோட்டு அடிக்க வேண்டியிருக்கும் பின்னாடி. அதனால் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நாங்கள் வரல. சரியா? அதனால் வந்து எடுத்தாச்சா அவங்களுக்கு வந்து 3 விஷயம் பண்ணுவேன். அதை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். ஏன் அதை சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ அடுத்த மாதம் வந்து அங்கே லோக்கலில் உள்ள தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா வந்து பாராட்டுறாங்கன்னு சொன்னால் என்ன பாராட்டுறாங்கன்னா, கண்தானம் செய்த ஃபேமிலியை பாராட்டுறது அவங்க தான். மேக்ஸிமம் நான் வந்து கண்ணோட அந்த பாராட்டு விழாவில் வைக்கும்போது ஐ பேங்க்லேருந்து 2 ஐ பேங்க்லேருந்து வருவாங்க. ஒன்று அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டல், இல்லைன்னா மெடிக்கல் காலேஜ், இல்லைன்னா நம்ம அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல்லேருந்து சீஃப் மெடிக்கல் டாக்டர் மெயினாக வருவாங்க. அடுத்த ப்ராஜெக்டில் வந்து இந்த மினிஸ்டர் இல்லைன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொறுப்பான ஒரு ஆக்டர் கூட்டுக்கிடுவேன். அதுபோக லைவில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் லைன்ஸில் அவரும் இருப்பார். அத்தனை தான் பாராட்டு விழாவுக்கு மெயினாக 4 பேர் இல்லைன்னா ஒரு 7 பேர் இருப்பான்னு வச்சுக்கோங்க. கண்தானம் கொடுத்த ஃபேமிலியை ஃபுல்லாக வர சொல்லிடுவேன். ஏன்னா என்னோடய ஃபேமிலிக்கு வந்து நான் எங்களோட மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா மினிமம் 600 பேர்லேருந்து 700 பேர் இருப்பாங்க ஆடிட்டோரியத்தில். ஏன்னா 150 ஐ டொனேஷன் பாராட்டினா அந்த 150 பேர் மட்டும் வர சொல்ல மாட்டேன். உங்கள் ரத்த சம்பந்தமான யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அத்தனை பேரையும் கூட்டுவாங்கன்றது மீட்டிங் கூட்டு வந்து அந்த ப்ரைஸு வாங்க. அதாவது அவங்க ஷீல்டு ஒன்று நான் கொடுப்பேன். அது இறந்தவங்களோட ஃபோட்டோவில் இருக்கும். இறந்தவங்கள்ட்ட ஃபோட்டோவில் கொடுக்கும்போது 4 பேருக்கு ஒளி தந்த வள்ளல் அப்படி சொல்லி அதுக்கு மேலே பொறிச்சு அந்த இறந்தவங்களோட ஃபோட்டோ இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தோன்னா இந்த 4 பேருக்கு பார்வையளித்த உங்களை வணங்கி உங்களது குடும்பத்தாரினை நாங்கள் பாராட்டுகிறோம்னு சொல்லி கீழே வேர்டிங்கோடு போட்டு கீழே என்னோடய மொபைல் நம்பர் எல்லாமே கீழே இருக்கும். ஸோ இதுதான் அந்த ஷீல்டு ஒன்று கொடுப்போம். இந்த ஷீல்டு யார் கொடுக்குன்னு சொன்னால் அன்றைக்கி சீஃப் கெஸ்ட்டாக யார் வந்திருக்காங்களோ அவங்க தான் அதை ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. அடுத்து வந்து சர்டிஃபிகேட். இப்போ ஐ பேங்க்லேயே சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. ஒன்று அரவிந்த் இல்லை அகர்வால் எது இருக்காங்களோ அவங்க அதை ரிசீவ் பண்ணதுக்காக அந்த பாராட்டு சான்றிதழ் கொடுத்துருவாங்க. அதை எந்த ஐ ஹாஸ்பிட்டலில் வந்திருக்காங்களோ அவங்க அதை கொடுத்துருவாங்க. ஸோ 2 ஆச்சா. ஷால் வந்து நான் போட்டுருவேன். இதுதான் கேட்டகரி. இதை பாராட்டும் போது சொந்த பந்தங்கள் எத்தனை பேருக்கோ அத்தனை பேர் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு பாராட்டும் போது ஃபோட்டோ எடுப்போம். ஃபோட்டோ காப்பி அவங்க வீட்டுக்கு கொடுத்துருவோம். இது தவிர லைவ் டெலிகாஸ்ட் இது வந்து லோக்கல் உள்ள எல்லா இடத்துக்கும் போயிடும். இந்த பாராட்டு விழா நடக்கிறதுக்கும் இதே மாதிரி அலங்காரமான ஒரு வால் போஸ்டை ஒட்டி இப்போ ஒரு பேனர் இங்கே வச்சுருக்கீங்கல்ல, இது ஊர் ஃபுல்லாக வச்சுருப்போம். அப்போ மேக்ஸிமம் யார் இருந்தாலும் சரி நம்மளும் போவோம், ப்ரோக்ராம் என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம். அந்த அளவுக்கு வந்து ஆனதுனால தான் இன்றைக்கி கண்தானத்தில் விழிப்புணர்வு அதிகமான காரணத்தினால தான் சிவகாசி வந்து இன்றைக்கி ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்குது ஐ டொனேஷனில். அப்போ எங்களையும் நீங்கள் பீட் பண்ணணும்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி அவேர்னஸ் நிறைய பண்ணணும். நீங்கள் வந்து என்னோடய அவேர்னஸ் ப்ரோக்ராமில் அன்றைக்கி வந்து நந்தினி மேடம் வந்திருந்தாங்க. லாஸ்ட்டு போன மாதம் அதுக்கு முந்தின மாதமும் திண்டல் வெள்ளாளர் காலேஜில் பிஎட் காலேஜில் கிளாஸ் எடுக்க வந்திருந்தாங்க. அப்போ தான் அவங்க யோசிச்சு பார்ப்பாங்க, என்னடா இருந்தாலும் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குறேன்னு. ஆக்சுவலி மருத்துவத்துறையில் உட்காந்துட்டு நம்மளே இவ்வளோ தூரம் கேள்வி கேட்க மாட்டேங்கிறேன், இவன் அவ்வளோ தூரம் கிண்டி கேட்டால் சொல்லிட்டு கடைசியில் எல்லாம் சொன்னாங்க, நல்ல விஷயம் சார், நல்லா சூப்பராக பண்ணிங்கன்னு கடைசியில் நம்மளை ஒரு அப்ரிஷியேட் பண்ணிட்டு போயிட்டாங்க. சரியா? ஏன்னா இன்றைக்கி என்னோடய ஒரு புக்கு வந்து ஏற்கனவே முதல்ல ஒரு புஸ்தகம் வந்து தயார் பண்ணேன். மொத்தம் 3 புக்கு தயார் பண்ணியிருக்கேன். ஒன்று மலையாளத்தில் நேத்திரதானம் அப்படின்னு சொல்லி
கேரளா சிஎம் பினராயி விஜயன் வந்து அதை ஆல்ரெடி அதை வந்து ரிலீஸ் பண்ணிட்டார். சரியா? அதை மேக்ஸிமம் கேரளாவில் உள்ள நான் கிளாஸ் எடுக்க போனால் கேரளா டைம்லலாம் அங்கே அந்த புக்கு தான் இஷ்யூ பண்ணுவேன். அடுத்து இன்னொரு புக்கு வந்து லைன்ஸோடு சேர்ந்து இணைந்து ஒரு புக்கு தயார் பண்ணேன். இப்போ நான் போட்டிருக்க வந்து புதுசாக முதல்ல சங்ககால இலக்கியங்கள் கண்கள், பல்துறை நோக்கில் கண்கள், இந்த மாதிரி நிறைய ஆராய்ச்சி புத்தகம்லாம் பண்ணி அதிலெல்லாம் டாக்டரேட் வாங்கியிருக்கேன். உண்மையான பிஹெச்டி அதெல்லாம் வாங்கியிருக்கேன். சரியா? அது ஒரு தான் வந்து கேஎஸ்ஆர் ரங்கசாமி காலேஜில் வந்து ஒரு இது பாட்டு வந்து தமிழ் இலக்கியங்களில் கண் புனைவியல் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி நடத்தி அதில் வந்து தான் அங்கே ஒரு டாக்டரேட் வாங்கினேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புஸ்தகங்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிறது தான் கண்தான விழிப்புணர்வு முழக்கங்கள் அப்படிங்கிற ஒரு புக்கு இப்போ தயார் பண்ணிட்டேன். இதை வந்து என்ன இருக்குன்னு சொன்னால் மோடிஜியை வச்சு ரிலீஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த புக்கை ரெடி பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளாளர் காலேஜ் ஆஃப் எஜுகேஷனில் ஃபோட்டோ தான் இந்த ஃப்ரண்டில் இருக்கும். இது இப்போ நம்ம ரீசெண்டாக எடுத்தது. இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே என்ன செய்யணும்னு சொன்னால் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எதுலேருந்து எடுத்திருக்கேன்னு சொன்னால் சாதாரணமாக நம்மளாவே சொன்னால் நிறைய லைன் இருந்தால் மக்களுக்கு பிடிக்காது. ஈஸியாக 2 லைன் 3 லைனில் இருக்கணும், அப்போ தான் மக்களுக்கு பிடிக்கும். அதுக்காக திருக்குறளை அப்படியே உல்ட்டா பண்ணியிருப்பேன், பைபிள் உள்ள வசனங்களை உல்ட்டா பண்ணியிருப்பேன், மகாபாரதம். அதே மாதிரி எதெல்லாம் நம்ம மக்களுக்கு மத்தியில் ஈஸியாக விதைக்க முடியுமோ அந்த இதை அப்படியே மாற்றி கண்தான மெசேஜாக மாற்றிருப்பேன். இது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியும். வாட்ஸ்அப்பில் காலையில் வரக்கூடியது அதுலேருந்து ஒரு பொருள் வரும். உதான் சொல்லுங்க, திருக்குறள் நான் வந்து தமிழில் படிக்கலை. கற்க கசடர கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தக. நீங்கள் எல்லோரும் படிச்சிருப்பீங்க, தமிழ் படிச்சிருந்தா. அதை நான் மாற்றி அமைச்சதான் முதல்ல நாங்கள் சொன்ன திருக்குறள். கண்ணை இமைகாக்க இறந்த பின்னும் காக்க கண் பின்னொருவர் காண கொடுத்து மண்மூடும் நேரம் மனிதரை சிந்திப்பீர் கண் திறந்து வாழ ஒளியுண்டு பேர் சொல்ல பிள்ளை பெறாவிடில் என்ன ஊர் சொல்ல உண்டே விழிகள் பொன்னை கொடுத்தும் பெறாத நற்புண்ணிய பின் கண்ணை கொடுத்து பெறு. இந்த மாதிரி வந்து அந்த கருத்துக்களை மக்கள் மத்தியில் பதிகிற மாதிரி கொடுத்து நான் வந்து எல்லா சோஷியல் மீடியாவில் இருப்பேன். ஃபேஸ்புக்கில் இருப்பேன், ட்விட்டரில் இருப்பேன், இன்ஸ்டாகிராமில் இருப்பேன், அடுத்து வந்து இதில் வாட்ஸ்அப்பில் இருப்பேன். குட் மார்னிங்கிற வேர்டு யாருக்குமே அனுப்புறதே இல்லை. ஆனால் எல்லாமே கண்தான மெசேஜ் அனுப்புவேன். எந்த குரூப்பை என்ன சேர்த்தா 2-3 மெசேஜ் அனுப்பிடுவேன். இவன் இதே தான் அனுப்புவோன்னு சொல்லி என்ன கட் பண்ணி விட்ருவாங்க. அது நிறைய இதில் இருக்குது. அதனால நம்ம கவலை கிடையாது. யார் நம்மளை கான்ட்ரிபியூட்டாக வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாம் நம்ம சேர்ந்துக்கிட்டே இருக்கிறேன். அந்த அளவுக்கு செஞ்சு இன்றைக்கி அந்த விழிப்புணர்வு சாதனையை விழிப்புணர்வு பண்ணுறதுனால தான் இந்த இது அச்சீவ் ஆகுது. தயவுசெய்து நீங்களும் இங்கே இப்போ அடுத்த லைன்ஸ் கவர்னராக இருக்கக்கூடிய கவர்னரும் என்னை இன்வைட் பண்ணுங்கள். உங்கள் டிஸ்ட்ரிக்டில் நான் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில்னு கிடையாது, எனக்கு தேவை பார்வை இல்லாத ஒரு பாரதத்தை படைப்பது தான் எனது லட்சியமே தவிர அது லைன்ஸ் அச்சீவ் பண்ணணும், ஜேசி அச்சீவ் பண்ணணும், ரோட்டரி அச்சீவ் பண்ணுங்கிற எண்ணமே கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து எப்போ வேணாலும் என்னை இன்வைட் பண்ணலாம். ஒரு கல்லூரியில் ப்ரோக்ராமுக்கு தான் மெயினாக வருவேன். இப்போ இந்த இதில் வந்து இன்றைக்கி அரசில் அவருக்கு இன்வைட் பண்ணால்தான் இந்த ஒரு ப்ரோக்ராம், அதுவும் கண்தான ப்ரோக்ராம் வந்திருக்கேன். இதே வேறு எந்த ப்ரோக்ராம்னா கண்டிப்பாக நான் வரவே மாட்டேன். இது அருமையான ப்ரோக்ராம். ஏன்னா இதை இவங்களும் மோட்டிவேட் பண்ணி அடுத்து ஈரோடில் என்னக்காலும் ஒரு பெரிய சாதனையாளர் உருவாகணுங்கிறக்காக தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன். மேக்ஸிமம் பார்த்துக்கோங்க, என்னால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆள் தான் இன்றைக்கி பவர் சித்திரத்தில் அந்த மேடம் வந்தவொடனே என்ன சேர்த்தாங்க, பவர் சித்திரத்தில் அவர் தெரியுமான்னு கேட்டேன். கேட்டாவுடனே நான் சொல்லிட்டேன் அவர் என்னோடய தம்பி தான். அதனால் அவர் தான் அங்கே செஞ்சிட்ருக்காரு, இளங்கோ அவரோட பேர் சொன்னேன். அடுத்து வந்து மதுரையில் ஒரு ஸ்ரீலங்காவில் ஒரு பையன்தான் வந்து அவரை மோட்டிவேட்டராக, ஏன்னா பின்காமிகளை முதலே உருவாக்கிட்டு போனோம் நம்ம உயிரோடு இருக்கும்போது. அப்படி தான் அங்கே ஒரு ஆள் உருவாக்கிட்டேன், இங்கே ஒரு ஆள் உருவாக்கிட்டேன், இங்கே வித்யாசாகரை உருவாக்கிட்டோம். சரியா? மேக்ஸிமம் ஏன்னா அச்சீவ்மெண்ட்டு நம்ம தான் அச்சீவ்மெண்ட் பண்ண கிடையாது, அடுத்து வரக்கூடிய ஆள் பண்ணால் தான் இது வந்து கண்டினியூஸாக போகும். ஸோ எனக்கு எனது மனமார்ந்த நன்றியை இந்த வித்யாசாகர்களுக்கு தெரிவித்துக்கிறேன். அடுத்து இதை வந்து முக்கியமாக கொடுக்குன்னு சொன்னால் இதில் வந்து அரசன் ஐயா ஹாஸ்பிட்டலில் அப்ரிசியேஷன் லெட்டர் இதில் இருக்குது. அது டாக்டர் பன்னீர்செல்வம் தான் எனக்கு அதை எழுதி கொடுத்தாரு. ஸோ அவரோட சன் வந்து இதை ரிசீவ் பண்ண எல்லாருக்கும் தான், அதுக்காக இந்த கொடுக்குறேன். கண்டிப்பாக கொடுங்க, அப்போ அதை படிக்க சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ.
வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தால் அதை ஷேர் பண்ணி விடுங்க. இல்லை நீங்கள் ஃபேஸ்புக்கில்னாலும் அதை ஸ்லோகனை செலக்ட் பண்ணுங்கள். அதில் என்னோட ஃபோட்டோ இருந்தால் ஃபோட்டோ உங்கள் ஃபோட்டோ போட்டுக்கோங்க, அதை பற்றிலாம் பிரச்சனையே கிடையாது. மேலே என்னோட இயக்கத்தோட பேர் இருந்துச்சுன்னா அதை காலி பண்ணிட்டு உங்கள் விஷயத்தை சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து இதில் வந்து மோனோபொலிலாம் கிடையாது, சரியா? இந்த இளையராஜா சார் சொன்ன மாதிரி இது என் பாட்டு, இதை நீ போடக்கூடாதுங்கலாம் கிடையாது. நீங்கள் யாருனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களது ஸ்லோகனாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் அதில் எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் கண்டிப்பாக இடைக்கு மட்டும் போடாதீங்க. ஏன்னா நான் வந்து இது காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில் இதெல்லாம் விதைச்சிருக்கேன். இது ஒரு புக்கு மட்டும் இல்லை, நான் வந்து 2 லட்சம் பிரதிகள் அடிச்சிருக்கேன். ஒரு புத்தகத்தோட கோஸ்ட் வந்து 380 rupees பர் புக்கு. யோசிச்சு பாருங்கள். இது வந்து தமிழ்நாட்டில் உள்ள ஸ்கூலு கல்லூரிகளில் லைப்ரரிக்காக தான் ஃப்ரீயாக கொடுக்குறேன். இப்போ வந்து புதுசாக வந்து மோடிஜிட்ட சொன்னப்போ சொன்னார், நீங்கள் லோக்கலில் ஸ்டேட் கவர்னர் வச்சு ரிலீஸ் பண்ணுங்கன்ட்டாரு. ஸ்டேட் கவர்னர் ரிலீஸ் பண்ணுறக்குள்ளே நம்ம ஸ்டேட்டு சிஎம் வச்சு ரிலீஸ் பண்ணுறங்க தான் இது வெயிட்டிங். ஆக்சுவலி ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லுள்ளங்களாய உங்கள் கையில் என்னோடய புக் வந்துருச்சு. ஏன்னா அவர் 2வது ரிலீஸ் பண்ணட்டும், முதல்ல நம்ம மாதிரி ஆளுகிட்ட ரிலீஸ் வரட்டுங்கிறது தான் முதல்ல உங்களுக்கு கொடுத்துருக்கேன், சரியா? ஸோ நல்ல ஒரு வாய்ப்பை எனக்கு அளித்த கண்ணொளி நிறுவனம் அறக்கட்டளையின் நிறுவனர் தலைவர் மிஸ்டர் வித்யாசாகர் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இனியும் நல்ல உதவும் என்ற வாக்குறுதியுடன் லைன்ஸ், ரோட்டரி, ஜேசிஎஸ், அரசன், ஐ பேங்க், அதே மாதிரி நிறைய ஹாஸ்பிட்டலுக்காரன் வந்திருந்தாங்க. இவற்றை நல்லுள்ளங்களை தான் இந்த நிகழ்ச்சியில் மேக்சிமம் அட்டன் பண்ணக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். இந்த நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நல்லொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான ஒரு நம் சொற்பொழிவை வழங்கிய டாக்டர் கணேஷ் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக டாக்டர் நந்தினி அவர்களை இந்த மேடைக்கு அழைக்கிறேன். கண்ணொளி தருவோம் அறக்கட்டளையோட பிரசிடெண்ட் வித்யாசாகர் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளையும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எங்களோட அரசன் கண் மருத்துவமனையோட கருவெளி பகுதியோட மெயின் பேக் போன், அதாவது முதுகெலும்புன்னு பார்த்தீங்கன்னா ஐ டொனேஷன் தான். எங்களுக்கு அதில் பிக்கஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கிறது வந்து நம்ம கண்ணொளி தருவோம் ஃபவுண்டேஷன் வித்யாசாகர் சார் அவர்கள் தான். ஸோ அதனால் அவருக்கு ஒரு பிக் ஒரு ஐ ஃபீல் வெரி தேங்க்ஃபுல் ஆக்சுவலி. ஏன்னா அவங்க சப்போர்ட் இல்லைன்னா எங்களுக்கு ஆக்சுவலாகவே வந்து பார்த்திங்கன்னா எங்களோட அதாவது நாங்கள் ஐ ஹாஸ்பிட்டல்ஸை போய் கலெக்ட் பண்ணுறது அண்ட் வந்து இவங்க வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது, இது எல்லாமே தான் எங்களுக்கு வந்து பிக்கஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ஐ கார்னியாஸ். ஆக்சுவலாக அந்த கருவெளியோட பிக்கஸ்ட் சோர்ஸே எங்கள் ரெண்டு டீமும் தான். ஸோ அதில் வந்து எனக்கு அதனால் சார் இந்த ஃபங்க்ஷன் நடத்துகிறாருன்றவொன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா 110 பேர்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க வித்தின் அ இயர். இதுக்கு என்னன்னா பார்த்தீங்கன்னா மெயினாக செல்ஃப் மோட்டிவேஷன் இருக்கணும். ஏன்னா ஒரு கன்சிஸ்டன்ட் எஃபோர்ட் இருக்கணும் இதை செய்கிறதுக்கு. ஸோ அந்த கன்சிஸ்டன்ஸ் எஃபோர்ட் போட்டு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் இதை செய்ய முடியும். ஏன்னா இதில் வந்து நம்மளுக்கு நம்மளோட செல்ஃப் கெயினு, நம்மளுக்கு யூஜ் வந்து இந்த அமௌண்ட் அந்த மாதிரி எந்த ஒரு தாட்டும் இல்லாமல் ஒரு யூஜ் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு செய்ய வேண்டிய விஷயம். அதை இவர் இத்தனை நாள் கொண்டு போய் செஞ்சுட்டு இருக்காருன்றது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஸோ என்னோட நன்றிகளை அரசன் கண் மருத்துவரை சார்பாக தெரிவிச்சுப்பேன் சார். ஸோ பார்த்தீங்கன்னா இதனால வந்து எங்களுக்கு நிறைய பேஷண்ட்ஸ் பயனடைஞ்சிருக்காங்க. ஸோ எங்களதுலேருந்து அதில் பயனடைஞ்ச 2 பேஷண்ட்ஸை நான் இங்கே கூப்பிட்ருக்கேன். ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ அமர் ஒரு ஃபஸ்ட்டு அவங்களோட பேஷண்ட் ஒருத்தவங்களை கூப்பிட்றேன். ராமா. நம்மெல்லாம் எடுத்து கொடுத்த கண்தானம் வந்து அம்மாவுக்கு கருவெளி மாட்டு அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்க. அந்த கருவெளி சிகிச்சை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பார்வை எப்படி இருக்குன்னு அம்மாவே சில வார்த்தைகள் பேசுவாங்க. ஒன்று நீங்கள் உங்கள் தமிழ்லேயே பேசுங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை பேசுங்க. உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, ஆப்ரேஷனுக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா, அதை பேசுங்க. உங்க பேரை சொல்லிருங்க. ராமாயாங்க. சரி, எந்த ஊரு? வெள்ளாளப்பாளையம். எப்படி உங்களுக்கு கண் பார்வை போச்சு? அது வந்து மருந்து தெரியாத ஊத்திட்டீங்க. சரி, அப்ப வந்து கண் பார்வை மங்கலாயிருச்சா? சரி, அப்புறம் எப்படி அப்புறம் கருவெளி மாட்டு அறுவை சிகிச்சை பண்ணாங்களா? சரி, அது அவங்க இறந்தவங்க கண்ணை உங்களுக்கு தானமா கொடுத்ததுனால தான் உங்களுக்கு அரசன் ஹாஸ்பிட்டல் கண் தானம் பண்ணியிருக்கு. இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு? சுமாரா இருக்கு.
சரிங்களா? இப்போ கண்தானம் பண்ண குடும்பத்துக்கு ஒரு நான் நன்றி சொல்லிடலாமா? சரி. சரி, சொல்லியிருக்கேன். அதே மாதிரி கண்தானம் நமக்கு பெற்று தந்த அரிமா சங்கம் நல்ல உள்ளவங்களாம் உங்களுக்கு இருக்கிறாங்க, அவங்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிடலாம். சரிங்களா? சரி, சொல்லிடுங்க. இது வரமாட்டேங்குது. நீ பேசுங்க, ஒன்றும் நான் இங்கே எங்கிட்ட பேசுற மாதிரி பேசு. அவ்வளோ நீங்கள் நன்றின்னு சொல்லிடு. நன்றி. சரி, மூலமா அவங்களுக்கு அவ்வளோ பேச தெரியல பாட்டிக்கு. பட் ஆனால் அவங்க வரும்போது வந்து ரொம்ப வலியோட, பார்வை வந்து அந்த கண்ணிலே தெரியாமல், ஆப்ரேஷன் கண்ணில் வந்து ஒரு சொல்யூஷன் ஊற்றி கருவெளியெல்லாம் கெட்டு போய் ரொம்ப வலியோடு வந்தாங்க. அப்போ வந்து மாதம் வந்து கேட்பாங்க, இந்த மாதம் கருவெளி வந்துடுச்சா, அப்போ செஞ்சிடலாமா, சரியாக போயிடுமா, கண் நல்லா தெரிய ஆரம்பிச்சுமான்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த பாட்டிக்கு வந்து ஒரு கருவெளி வச்சு அவங்களுக்கு அந்த வலியெல்லாம் போய் அவங்களுக்கு பார்வை தெரியும் போது அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி செய்கிற எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த டொனேஷன் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி எங்களுக்கு கொடுக்குற வித்யாசாகர் அவருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த மாதிரி ஹாப்பி பேஷண்ட்ஸ் பார்க்கும்போது எங்களுக்கும் அது ஒரு மோட்டிவேஷன் மாதிரி. அடுத்து எங்களோட அடுத்த பேஷண்ட்டை வந்து முத்துக்குமாரசாமி ஐயா அவர்களை கூப்பிடுறேன். என்னுடைய பெயர் முத்துக்குமாரசாமி. நான் கரூர் பக்கத்தில் மண்மங்கலம் கோவில் பக்கத்துலேருந்து வந்துருக்குறேன். எனக்கு கண்ணில் புறை ஏறி சீப்பிடிச்சு போயிடுச்சு. பாரதியார் கண்ட கண்ணம்மா டாக்டர் நந்தினி வளரும். இப்போ கண் பார்வை நல்லா தெரியுதுங்க. ஸோ இந்த மாதிரி எங்களோட ஹாப்பி பேஷண்ட்ஸ் பார்க்கும்போது நாங்களுமே ரொம்ப ஹாப்பி, எங்களுக்கு அது ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ இதில் எங்களை மோட்டிவேட் பண்ணுற சார் வித்யாசாகர் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. ஸோ இந்த மீட்டிங்க்கு வந்து எனக்கு கணேஷ் சார் வராங்கன்னு சொன்னோடனே நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். ஏன்னா அந்த மீட்டிங்கே பார்த்திங்கன்னா கணேஷ் சார் இருக்கும்போது ரொம்ப லைவ்லியாக ஆகிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வித்யாசாகர் அவர்கள் வந்து இந்த 1 இயராக தான் இந்த ப்ரோக்ராம் நடத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ உங்களோட வழிகாட்டுதல் அவருக்கு ரொம்ப எசென்ஷியலாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அவரை நீங்களும் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் சார். அண்ட் எங்களுக்கு வந்து இங்கே ஈரோடில் பிக்கஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கிற லயன்ஸ் கிளப்பும் என்னோட நன்றிகளை இந்த தருணத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி.